என்ன அவ நம்பிட்டா. வீட்டுல போய் தைரியமா நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நம்பனா. நீ என்ன பண்ற? இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீ செத்து போற, நான் என்ன பண்ணிட்டோம். நான் எவ்வளவோ சொல்லி சமாளிச்சு உன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ண கோப்ப பண்றேன், உனக்கு புரிய வைக்கிறேன். அப்பயும் நீ புரிக்கலன்னா சரி வேண்டாம், நீ சா வேண்டாம், நானே விட்டு விட்டு போறேன், நீ சந்தோஷமா வாழ் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். யாருக்குமே பாதகம் இல்லாம ஒரு முடிவெடுத்து யாரையுமே நான் வந்து ஹர்ட் பண்ண விருப்பப்படல. ஏன்னா நம்பன பொண்ணு முக்கியமா நான் ஹர்ட் பண்ண விருப்பப்படல. ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம் அடுத்ததா கும்பராசி. கும்பராசி ஆண்களுக்கு அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலபுருஷனுக்கு 11 பாவம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கணக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆதாயம், முன்னேற்றம், லாபம், கூட்டி கழிச்சு என் ஃபேமிலிக்காக லாபத்தை நான் நிறைய சம்பாதிப்பேன். என் குடும்பத்தினோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதனால நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். பொதுவா ராசி அதிபதி சனி பகவான்மா, சனியோட ராசியில பிறக்கிறாங்க அப்படின்றதால இன்பில்ட்டாவே உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது உண்டு. இன்பில்ட்டாவே அடமெண்டா பேசக்கூடிய தன்மை. ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் அப்படின்னா நான் அதை செஞ்சிடணும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. லவ் பண்ணுவாங்களா? தாராளமா லவ் பண்ணுவாங்க. இந்த நம்ம நிறைய வந்து சிலர் பார்த்திருப்போம். ஒரு பிராமின் பொண்ணா இருக்கும், ஒரு வெள்ளைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும். ஆமா. ஒரு கேரளைட் பொண்ணா இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீக்ரோ கல்யாணம் பண்ணிருக்கும். அந்த மாதிரி ஜாதி, இனம், மதம், மொழி அப்பாற்பட்டு ஒரு காதல் வருது பாத்தீங்களா, அது கும்பத்தினோட காதல் அப்படின்னா. நம்ம இந்த அர்ஜுனனை பத்தி படிக்கும்போது, மகாபாரதம் படிக்கும்போது படிச்சிருப்போம். அதாவது அர்ஜுனனுக்கும் நாக கன்னிகைக்கும் பிறந்த மகன் அரவான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நாக கன்னிகை கூட கூட காதல் வருமா? அந்த மாதிரி காதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்துல படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அது இப்ப நாகக்கன்னிகையை போய் நம்ம லவ் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்ல. இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க ஒரு ஃபாரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்ப அப்பா அம்மா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவன் என்ன நம்பனா, நான் அவளை லவ் பண்றேன், அவளோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அவ என்ன உண்மையாவே நம்புறான், சோ நான் வந்து அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவன் நம்பல எனக்கு பிரச்சனை இல்லை, அவனை நான் லவ் பண்ண, அவளை என்ன லவ் பண்றான், அவன் என்ன நம்பி தானே லவ் பண்ணிருப்பா, நான் எப்படி அவளை ஏமாத்த? அந்த ஒரு பாயிண்ட்ல நிப்பாங்க. அந்த ஒரு நல்ல குணம் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்க பெரிய கோட்டீஸ்வர வீடு பிள்ளையா இருந்தா கூட இல்ல இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணு நீங்க இந்த ஷாருக் கான் படம் எல்லாம் பாத்திருப்போம். கஜோல வந்து அவர் லவ் பண்ணுவாரு, பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணு பையன், அந்த பொண்ணு ரொம்ப ஏழையான பொண்ணு, வேண்டாம்னா அந்த பொண்ணுக்காக வீட்டை விட்டு போயிடுவார். அந்த மாதிரி உங்க வீட்டை விட்டு போவாங்க. காதலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. காதலுக்காக எனக்கு வந்து என்ன நம்பிட்டாங்க, நான் வந்து ஏமாத்த மாட்டேன் அப்படின்ற இன்பில்ட்டாவே ஒரு நல்ல குணம் இருக்கும். அதுக்கும் மேல கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சக்சஸ் ஆகணும், தோத்து போறணும், வாழ்க்கையில ஒரு முறையே நான் வந்து பிசினஸ் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். பிசினஸ் பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆயிடுவாங்க. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபேக்டரி ஓனர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்கலாம் நிறைய பேர் கும்பத்துல இருக்காங்க, சக்சஸ் ஆயிடுவாங்க. சக்சஸ் ஆயிட்ட பின்னாடி உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த ஜெயம் ரவி சார் ஒரு படத்துல இது பண்ணுவார் பாருங்க, ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இந்த விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு, எனக்கு கிக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு போயிடுவார் பாத்தீங்களா. ஒரு கம்ப்யூட்டர் இதுல போவாரு, எனக்கு ரொட்டீனாலாம் வேலை செய்ய முடியாது, எனக்கு கிக் இல்ல அப்படின்னு போவார் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டாங்க, சாதிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஃபீல்ட செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுலயும் நான் சக்சஸ் பண்ணும், அதுலயும் நான் சாதிக்கணும், ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கணும். எனக்கு வந்து பாருங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், என்ன நம்பினவங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி லவ் பண்ணாங்க அப்படின்னா சிலர் வந்து வீட்டுல சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா, ஐயோ எங்க வீட்டுல வந்து பயமா இருக்கு, எங்க அப்பா சொல்லுவாங்களோ, எங்க அப்பா வந்து தூக்க மாட்டேங்கிறன்றாரு, எங்க அம்மா வந்து பெட்ரோலை தூக்கி மேல ஊத்திக்கினாங்க. இவங்க அப்படிலாம் கிடையாது. என்ன அவ நம்பிட்டா. வீட்டுல போய் தைரியமா நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன நம்பனா. நீ என்ன பண்ற? இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீ செத்து போற, நான் என்ன பண்ணிட்டோம். நான் எவ்வளவோ சொல்லி சமாளிச்சு உன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ண கோப்ப பண்றேன், உனக்கு புரிய வைக்கிறேன். அப்பயும் நீ புரிக்கலன்னா சரி வேண்டாம், நீ சா வேண்டாம், நானே விட்டு விட்டு போறேன், நீ சந்தோஷமா வாழ் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். யாருக்குமே பாதகம் இல்லாம ஒரு முடிவெடுத்து யாரையுமே நான் வந்து ஹர்ட் பண்ண விருப்பப்படல. ஏன்னா நம்பன பொண்ணு முக்கியமா நான் ஹர்ட் பண்ண விருப்பப்படல அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லாமா. கண்டிப்பா மேம். இப்போ இந்த கும்பராசி ஆண்களுக்கு செட் ஆகாத பெண் ராசிகள்னா என்ன மேம்? கடகம் பெருசா செட் ஆகுறது இல்லம்மா. அதே மாதிரி மேஷம் பெருசா செட் ஆகுறது இல்ல. கடகமும் மேஷமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த லவ்ல அந்த பிள்ளைங்களா இவங்களை விட்டு பிரேக்கப் ஆயிடுறதுக்கு இல்ல இவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிரும். சூழ்நிலை அப்படின்றதோட இவங்களோட எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் பெருசா ஒத்து வர்றது இல்லம்மா. அதனால அது பிரேக்கப் நோக்கி போகுது. ஆனா மேரேஜ் அப்படி பண்ணிட்டாங்கன்னா கம்மி ஜாஸ்தி என்ன வந்து ஒரு கேப் இருக்குனாலும் நான் அதை ஃபில் பண்ணிப்பேன், நான் வாழ்வேன் அப்படின்னு கூட வாழ்வாங்க. அதுல விட அப்படி. ஆமா. ஆனா எப்பயுமே உங்களுக்கு சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கிறதுனால ஃபேமிலியோட ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதையும் மீறி மனைவி சொல்றாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு
அவங்களுக்கு வந்து எப்படி சந்தோஷப்படுறது அதெல்லாம் கேப்பை ஃபில் பண்ணுவாங்கம்மா. மனைவியை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்ப இவங்களுக்கு கும்பராசி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ், காதல் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும், இல்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னா என்ன மேம் சொல்றீங்க? அவங்களே மேக்சிமம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. நம்மனா அவங்கள கைவிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் கும்பம் வந்து என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ் அந்த ப்ரையாரிட்டி பெருசா நிறைய பேர் கொடுக்கறது இல்ல. ஓடிட்டே இருப்பேன், நான் வந்து ஓடிட்டே இருப்பேன், சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அந்த சாதிக்கணும்ன்றதுக்கும் மீறி நம்மளுக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் நல்ல ஹாப்பினஸ கொடுக்கணும். அவங்களுக்கு கோடிக்கணக்கா நீ கொடுக்கறது ஹாப்பினஸ் கிடையாது, நீ கூட இருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வரும். இப்ப கடகம்லான்னா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீ எவ்வளவு என்ன சம்பாரிச்சு கொடுக்கவாத, இதை பத்தி கவலை இல்லை, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த கூட இருக்கிற பிரசன்ஸ கொடுக்கறது நல்லது. கண்டிப்பா. ஏன்னா காதலிக்கும் போது இதெல்லாம் பண்ணுவாங்க, பட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் இது நம்ம ப்ராப்பர்ட்டி தானே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது வரும் இல்லையா? அந்த குடும்பத்துக்காக தான் ஓடுவாங்க, அந்த குழந்தைங்களுக்காக அந்த குடும்பத்துக்காக தான் ஓடுவாங்க. ஆனா ஃபேமிலியில இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்ல, எங்க அப்பா எவ்வளவு என்ன காசு கொடுக்கட்டும், எங்க அப்பா கூட வந்து சினிமா பார்க்கணும் அப்படின்னு தான் குழந்தை ஆசைப்படும். காசு கொடுத்து நான் மத்தவங்க கூட போறது இல்ல, எங்க அப்பா எனக்கு எவ்வளவு வீட்லயே ஹோம் தியேட்டர் போட்டு வச்சிருந்தா கூட எங்க அப்பா என் கூட உட்காரு சினிமா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தா கூட அது ஒரு சந்தோஷம் தானே. எங்க அப்பா என் கூட இருக்கணும், அந்த ஆசைகளை நிறைவேற்றும். ரொம்ப சிம்பிள், நிறைவேற்றினா ரொம்ப நல்லது. கண்டிப்பா மேம். பொதுவாவே எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, எப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்றது அப்படின்னுதான். ஆனா இது பசங்களுக்கு தான் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த பொண்ணுங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ்ல பாடாப்படுத்துறாங்க, இல்லைன்னா வேற மாதிரி பாடாப்படுத்துறாங்க. முடியலங்க, நாங்க எப்படிதாங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம், எப்படி மெயின்டைன் பண்றது? பொதுவா ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், லிவ் இன், இந்த ஸ்லீப் ஓவர் இதெல்லாம் எங்களுக்கு வந்து புதுசு இல்லைங்கம்மா. இப்ப இப்ப நான் வந்து டிகிரி முடிச்சே வந்து 17 இயர்ஸ் ஆகுது. 2010 டிகிரி முடிச்சோம். அப்ப எங்க காலகட்டத்திலயும் இருந்துச்சுமா அதெல்லாம். இப்ப ரொம்ப ஜாஸ்தி பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப நாங்களே வந்து ஜோதிடம் பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகும், புதுசா ரிலேஷன்ஷிப் வரும், இப்படி எல்லாம் பேசுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு அப்படின்னா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படின்றது அந்த காலத்திலயே இருந்துச்சு, ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு. ரொம்ப அங்கங்க அத்தி பூத்தா போட அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்க முடியாது, பேச மாட்டாங்க. இப்ப ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா. திருமண பந்தம் அப்படின்றதுல இணையத்துக்குள்ள எங்க பிள்ளை பயப்படுது, எங்க பையன் பயப்படுறான், ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாலும் அவங்க வந்து வேணான்றாங்க. இந்த பையனும் பயப்படுறான், அந்த பொண்ணும் பயப்படுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப திருமண பந்தத்துக்குள்ள இணையறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கவலையா இருக்கு. ஆமா, பயப்படுறாங்க. எனக்கு பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நம்மளுக்கு வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள்மா, வெறும் சக்கர பொங்கலையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா? நம்ம ஒரு நாள் புளி சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் பொங்கல் சாப்பிடுவோம். இதே மாதிரிதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு இருந்தா நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஊடல்கள் கூடல்கள் இதெல்லாம் இருக்கதான் வேணும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வார்த்தையை விட லவ், உண்மையான அன்பு, அதுக்கு மேல திருமணம் அப்படின்ற பந்தத்துல இணையணும். அப்ப அந்த உண்மையான காதல் அதெல்லாம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் எங்கேயோ இருக்குமா, இருக்கு. அது உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு போது நிறைய இந்த காலகட்டத்துல நான் பாக்குறதுமா, ஆம்பளை பசங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் லவ் பண்றாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கே நம்ம சொல்லலாம். அதுக்கும் மேல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணும், உங்களோட லவ் கண்டினியூ பண்ணும். நீங்க பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நாங்க வந்து ராசி, கோலம், கோத்திரம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண முடியாது, நியாயமானதான். சில குணாதிசயங்கள் நம்ம அப்சர்வ் பண்றோம்லமா. ஒரு குண்டா சாதம் வைக்கிறோம், எல்லா சாதத்தையும் எடுத்து வெந்துருச்சான்னு பாக்குறோமா? சில விஷயங்கள் சும்மா ஒரு 2 பருக்கு எடுத்து வெந்துருச்சுன்னா நம்ம வந்து வடிச்சிடுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு பாக்குறீங்க, அந்த பொண்ணு கிட்ட சில குணங்கள், ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க மனசுக்கு ரொம்ப பிரியமான குணங்கள் இருக்கு, பிடித்த குணங்கள் இருக்கு அப்படின்னா மீதியெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டா ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும், லைஃபும் மெயின்டைன் ஆகும், லவ்வும் மெயின்டைன் ஆகும், திருமண உறவு அப்படின்றதும் மெயின்டைன் ஆகும். சிலர் இருப்பாங்க, எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் நான் கூணு வளையிற அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைச்சு போச்சுங்க, ஆனாலும் என்னோட லைஃப் பார்ட்னர், என் மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட லவ்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா தலை மேல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், தூக்கி எறிஞ்சிடுங்க. குனிய கொட்டிட்டே இருக்காங்க. சிலர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம குறையாதாம இருக்கும். அந்த மாதிரி உறவு முறைகள்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உறவு முறையில இருக்கவங்க எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேமா. அப்ப ஆரம்பத்திலேயே தூக்கி எறிங்க. இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தாலும் நம்மளை பத்தி கேவலமா பேசும், கெட்டு போனாலும் கேவலமா பேசும், எப்படினாலும் கேவலமா பேச போகுது, அதை பத்தி என்ன பேசிட்டு போட்டோம். வெறும் வாய்க்கு அவிழ்மா, அவ்வளவுதான். எப்படினாலும் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ உங்களை 4 பேர் நல்லவங்க, 2 பேர் இந்த பொண்ணு ரொம்ப திமிரு,
அந்த பொண்ணு ரொம்ப ரூடு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லதான் போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒண்ணு விட்டு கொடுக்கணும். ரொம்ப டாக்ஸிக் இருந்தா தூக்கி எரிஞ்சிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். 12 ராசிக்கார ஆண்களுக்குமே உங்களோட காதல் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். சில விஷயங்கள் மாத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். பல விஷயங்கள் விட்டு கொடுத்து போங்க, மத்தபடி நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.